Hi viewers, welcome to Meenu at IQ channel. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.4ல இருக்க question answers பார்க்கலாம். அதில் first question வந்து find the simple interest on 35,000 at 9% per annum for 2 years. இது வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் ஃபஸ்ட் கொஷினுக்கு எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கிற ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்து ஆன்சர் எப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ் இங்கே ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் அதுக்கு ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மேக்ஸ் போடுறது, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனா, இப்போ இங்கே வந்து பிஎன்ஆர் பி ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட் இருக்கிறது 35,000 எழுதிட்டோமா. அதே மாதிரி இங்கே என் இருக்கா, இங்கே இருக்கிற எண்ணுக்கு இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் 9%, சாரி எவ்வளோ இயர்ஸ் 2 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆறுக்கு வந்து இங்கே இருக்க 9%. இப்போ வந்து இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நடுவில் எந்த சிம்பிளும் போடலன்னா மல்டிபிள் சிம்பிள்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே 100ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்கல்ல பிஎன்ஆர் பை 100. அதனால் நம்மளும் அந்த மாதிரி இப்போ 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 35 × 2 × 9 இது வந்து இது மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 6,300 rupees வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் செகண்ட் கொஷின், அரவிந்த் borrowed the sum of 8,000 from Ashok of 7% per annum. Find the interest amount to be paid at the end of the 2 years. இப்போ வந்து அரவிந்த் இருக்கிறவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க, borrowed வாங்கியிருக்காங்க. எவ்வளோனா 8,000 rupees ஆகேஷ் கிட்ட. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் 7%க்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு. இப்போ வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 80. இப்போ வந்து எவ்வளோ ருபீஸ் அமௌண்ட் வந்து 8,000 இன்ட்டு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ டைம், எவ்வளோ டைம் எடுத்துருக்காங்க 2 இயர்ஸ். அப்புறம் 7 வந்து என்னதுன்னா எத்தனை இதுன்னு அர்த்தம், பர்சன்டேஜ்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வந்து பிஎன்ஆர் பை 100க்கு எழுதிட்டோம், பிஎன்ஆருக்கு பை 100. இப்போ 0 கேன்சல் ஆயிடுச்சு. 80யும் 2 × 7 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது, 1,120 rupees வந்து எஸ்ஐ கிடச்சிருச்சு. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் பி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு பென்ஸ் இ ப்ளஸ் 1,120 rupees வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், Sheila has paid simple interest on a certain sum of 4 years at 9.5% per annum is equal rupees 280. Find the sum. இந்த சம்முக்கு எப்படி கண்டுபிடிக்காதுன்னா, இங்கே போட்டோம் இல்லையா, இந்த ரெண்டு சம் அதே மாடல் தான். பிஎன்ஆர் பை 100 எழுதிட்டோமா. எவ்வளோ ரேட்டு 21,280. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி அந்த பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை மல்டிபிள் பண்ணி போட்டு 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 0 கேன்சல், 1 கேன்சல். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போடணும். மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா 5,000 இந்த வேல்யூ கிடைக்குது, 56,000ங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சம், பாஷா borrowed 8,500 from brought a practical rate of simple interest. After 3 years he paid 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed by money? இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பிஎன்ஆர் பை 100, பிஎன்ஆர் ஈக்குவல் எவ்வளோ, அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி பை 100ஆல் டிவைட் பண்ணணும். ஆன்சர் வந்து ஆருக்கு வந்து 10% கிடைக்குது. ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10% நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், இன் வாட் டைம் வில் 16,500 amount
to 22,935 at 13% annum. Rate of annum equal 13% per year. Amount of A equal to 22,935. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 6. அந்த பிஎன்ஆருக்கு இருக்கு இல்லையா, அந்த பிக்கு வந்து பிரின்சிபல்னு அர்த்தம். அப்புறம் பிஎன்னுக்கு வந்து டைம்னு அர்த்தம், ஆருக்கு வந்து பர்சன்டேஜ்னு அர்த்தம். இப்போ 16,500 ஈக்குவல் பி ப்ளஸ் 1. இது வந்து இதுவும் ஒரு ஃபார்முலா தான். இதோட வந்து ஒரு பினா பிரின்சிபல் அமௌண்ட்டோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் ஈக்குவல் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம். இதை வந்து இந்த ஈக்குவல் இந்த சைட் போயிடுச்சுன்னா, இந்த ப்ளஸ்ஸுங்கிறது இந்த சைட் போயிடுச்சுன்னா என்னவும் மைனஸ் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 6,435 ஆன்சர் கிடைக்கிது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிஎன்ஆர் பை 100 இருக்கா. இப்போ பிஎன்ஆர் பை 100 வந்து அடித்து போடணும். இப்போ வந்து எப்படின்னா 6,435ங்கிறத 100ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு பை போட்டு 60,600 அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து 13ஆல் மல்டிபிள் பண்ணி போடணும். பை டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணி போடணும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் அடித்து போட்டோம்னா லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன ஆன்சர்னா 3 இயர்ஸ். எத்தனை இயர்ஸ்ன்னு தான் நம்ம கொஷின் கேட்டிருந்தோம். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 3 இயர்ஸ். இதோட வந்து கொஷின்ஸ்லாம் சால்வ் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.